You have to come with me to the police station, sir. सर आपका नाम बता दीजिए, मैं पुलिस स्टेशन जा रहा हूँ. आपका वीडियो ले लिया. आपने मारा कैसे? आपने मारा कैसे? ஓடும் பேருந்தில் பயணியின் கன்னத்தில் பளார் என்று அறைந்த கண்டக்டர். என்ன அடிச்சதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். நானும் ஒரு இந்தியன் தான், நீங்களும் ஒரு இந்தியன் தான். சக இந்தியனை இப்படிதான் மதிப்பீங்களா அப்படின்னு சரமாரியான கேள்விகளால துளைத்தெடுத்த வட மாநில பயணி. I am an Indian. I am an Indian. आप इंडियन है तो इंडियन की तरह बात करिए. इंडियन भाई भाई होता है. भाई का भी भाई पे हाथ नहीं उठाता है. आप किसने मेरे पे हाथ उठाए? आप किसने मेरे पे हाथ उठाए? आप हाथ किसने उठाया मेरे पे? क्या हुआ? गुस्सा आपको आता है क्या? मैं इंडियन हूँ. I am an Indian. इंडियन को रेस्पेक्ट मिलना चाहिए इंडियन से. समझ में नहीं आता क्या? உனக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு அடாவடியாக பேசிய நடத்துனர். பெங்களூரு அரசு பேருந்தில் நடந்த பரபரப்பான சம்பவம். मेरा मुंह में पूरा जोर का छाप बैठ गया. आपने मारा है मेरे को. आपका नाम बोलिए ना सर. आपको नाम बोलने में डर क्यों लग रहा है? अगर आप गलत नहीं है, आपका नाम बोलने में डर क्यों लग रहा है? आपका नाम बोलिए. आपका नाम बोलिए ना. आपको फट क्यों रहा है आपका नाम बोलने में? आपका नाम बोलिए ना. आप गाली क्यों दे रहे हैं? गाली किस लिए दे रहे हैं? आप गाली किस लिए दे रहे हैं? नाम बोलिए सर. பெங்களூரு ரூரல் மாவட்டம் தேவனஹள்ளியில இருந்து பெங்களூரு மாநகர அரசு போக்குவரத்து கழகத்தோட பஸ் ஆனது மெஜஸ்டிக் புறப்பட்ட போது இந்த பஸ்ல வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் பயணிச்சிருக்காரு. வழியில பரிசோதனை அதிகாரிகள் பஸ்ல ஏறி சோதனை மேற்கொண்டிருந்திருக்காங்க. அப்போ அந்த இளைஞர்கிட்ட டிக்கெட் இல்லாத தெரிய வந்த உடனே அவருக்கு 450 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. இவருக்கு டிக்கெட் கொடுக்காத காரணத்தினால நடத்துனருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கோவத்துல இருந்த கண்டக்டர் ஏன் டிக்கெட் வாங்கல அப்படின்னு தகாத வார்த்தைகளால் திட்டினதாகவும் அவரோட கன்னத்துல விரல்கள் பதிகிற மாதிரி ஓங்கி அடைந்ததாகவும் கூறப்படுது. இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவன நிலையில அறை வாங்கின அந்த இளைஞர் பெங்களூரு மாநகர அரசு போக்குவரத்து கழக BMTC பஸ்ல தனக்கு இந்த அவமானம் ஏற்பட்டதாகவும் தன்னோட எக்ஸ் வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. தனக்கு நியாயமும் கேட்டிருக்காரு. பலரும் நடத்துனரோட இந்த செயலை கண்டிச்சிருக்காங்க. நடத்துனர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் பலரும் இதுக்காக கண்டனங்களை எழுப்பியிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பஸ்ஸுக்குள்ளேயும் வெளியிலேயும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது ஒரு தரப்புல இருந்து வந்த தகவல் மட்டும்தான். இன்னொரு தரப்புல இருந்து வர தகவலை வச்சுதான் உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது தெரிய